பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடிப்படையில் ஆணவ கொலைக்கு தான் காரணம் என்ன கேட்டால் சாதி மோதல், சாதி வெறுப்பு. சரி, இதுதான் வந்து பிரதானம். நம்ம இந்த அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எமோஷனல் ஆகி நம்ம வந்து இந்த கர்ணன் படத்தில் வந்து கடைசி காட்சி வரல அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து மாரி செல்வராஜ் கொண்டு வரோம். பாசிட்டிவான ஒரு தகவலாக தான் இன்ஃபர்மேஷனாக தான் நமக்கு இருக்கு. சென்னையில ஒரு திரையரங்கில் அமர்ந்து இந்த படத்தை பாக்குறீங்க சார், இவ்வளவு நம்ம பேச முடியுது. இதே திரைப்படம் இப்ப தென் மாவட்டங்கள்ல யார்கிட்ட கோளாறு? இது வந்து மாரி செல்வராஜ் தப்பா? எனக்கு புரியல. இல்லைன்றீங்களா நீங்க? கிடையாது சார். மாரி செல்வராஜ் இங்க எங்க சார் ஒரு சமூக பதட்டத்தை மறுபடியும் ஏற்படுத்தாதா சார்? பாக்குறவங்களுக்கு ரீகால் சார், இது சமூக பதட்டமே இல்லை. ஏற்கனவே சமூக பதட்டம் இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலமா வந்து கேட்டா வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழல் உருவாகன்றது தான் என்னுடைய பார்வை சார். ஆனா காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு சார். காட்சி சார், சார் ஒரு பேருந்துல சாதாரணமா ஒரு பாருங்க, இங்க எதிரிகளால் வீழ்த்தப்படவே இல்லை, ரெண்டு தலைவர்களுமே துரோகிகளால் வீழ்த்தப்படுறாங்க. இதை சொல்றதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். கபடி படத்துல இதை சொல்லணுமான்னு கேக்குறேன். கண்டிப்பா சொல்லணும். கபடி விளையாட்டு படத்துல சொல்லணுமா கேக்குறேன் சார். இங்க ஒரு எத்தனை ரத்தம் தெரிக்கிற காட்சி இல்ல பாத்தீங்களா? இல்ல நான் சொல்றது இங்க சார் மனச்சான்றோட பேசுங்க சார். மனச்சான்று ரத்தம் கொட்ட கொட்ட ஒரு காட்சியை பதிவு பண்ணணுமா சார்? பைசன் திரைப்படம் வெளியாகி திரையில ஓடிட்டு இருக்கு இல்லையா? அந்த நிலையில பைசன் திரைப்படம் பேசிய அரசியல் என்ன, அந்த அரசியல் தேவைதானா இன்றைக்கு? கண்டிப்பா தேவை. எதனால? கட்டாயம் தேவை. ஏன்னா இங்க வந்து சாதி பிரச்சனைக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஆணவ கொலைகள் சமீபத்தில் நடக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆணவ கொலை நடக்குது, அடிப்படையில் அதுக்கு என்ன காரணம்னா சாதி பிரச்சனை தான். வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடிப்படையில் ஆணவ கொலைகள் தான் காரணம் என்ன கேட்டால் சாதி மோதல், சாதி வெறுப்பு. சரி, இதுதான் இங்கே பிரதானம். அப்போது ஒட்டுமொத்தமாக சாதி வெறுப்பு இல்லாமல் ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருந்ததுன்னா இதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. அப்போ இரண்டு சமூகங்களுக்கு நீண்ட காலமாக வந்து ஒரு குறிப்பிட்ட இரண்டு சமூகம், அது எந்த சமூகம்னா இருக்கட்டும் சார், சரி, நம்ம வந்து அதை டீகோட் பண்ணும்போது தான் இங்கே சிக்கலாகுது. ஒவ்வொருத்தன் கொடி பிடிச்சி ஓடி வரான். இரண்டு சமூகங்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு யுத்தம் நடக்குது. அது தேவர் மகனில் எப்படி சொல்லப்பட்டதோ கிட்டத்தட்ட அதே தான். அங்கே என்னன்னு கேட்டால் ஒரு பங்காளிகளுக்குள்ள பிரச்சனையை காட்டுவாங்க. இங்கே வந்து இரண்டு சமூகமே வந்து வேறுபட்டு கூறுபட்டு நிற்குது. அப்போ அதில் வந்து என்னென்னா வந்து அது வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கணுன்ற ஒரு நல்ல முயற்சியில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் படம் முழுக்க சாதி அரசியல் வந்து வேணாம்னு சொல்லுது. சரி, இந்த படம் வந்து சாதி அரசியல் வேண்டாம். இல்லை பார்க்குறவங்களுக்கு புரியுமான்ற சார்? இன்னைக்கு தலைமுறைக்கு அது புரிஞ்சதுனால தான் படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. பார்க்க தெரியாதவன் பார்த்ததுனால தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக வந்து பேசி கடுமையான விமர்சனம் இருக்குல்ல சார்? கடுமையான விமர்சனம் யார் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் சார். இங்கே எல்லாமே வந்து மைனாரிட்டி மெஜாரிட்டியில் தான் இங்கே நம்ம இந்தியன் டெமோக்ரஸி அதில் தான் இருக்குது. இல்லை சார், ஒரு தலைமுறையில் நான் நேரடியாக கேட்குறேன் சார். ஒரு தலைமுறை சொல்கிறாங்க, எழுதுறாங்க, நாங்கள் ஜாதி பார்க்காம தான் பழகுறோம், எங்களுக்கு ஜாதி வேண்டாமே, அப்படி நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் ஜாதி பார்த்து பழகிறதே இல்லையே, இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஜாதி படங்கள் எல்லாம் எடுத்து எதுக்கு நினைவு கொண்டு வரணும்னு கேட்குறாங்க. நீங்கள் இதுதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் வந்து வசதியாக உங்களுக்கு சென்னையில் வந்து ஒரு ஒரு முக்கூடலில் உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன சாதி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுலேயும் சாதி இருக்கு தான் செய்யுது. நான் ஒரு சென்னை போன்ற பெரிய நகரங்களில் வந்து இந்த சாதி பிரச்சனை, ஆனால் கிராமங்கள் தோறும் இன்னும் இருக்க தான் செய்யுது சாதி பிரச்சனை. அப்படின்னா ஏன் சார் இந்த வந்து படித்த மக்கள்கிட்டயே இந்த ஆணவ படுகொலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரங்கேறதை நம்ம பார்க்குறோம்ல. படித்த மக்கள் தானே, பட்டம் பெற்றவங்க, படிச்சு பட்டம் பெற்றவங்க, இடஒதுக்கீடுல படிச்சு மேல வந்து அரசு பணியில இருக்கிறவங்க, அரசு பணியில இருக்கு, காவல் பணியில இருக்கிறவங்க பின்னணியில இருக்காங்க. அப்ப எப்படி வந்து அதனால எல்லா சாதி வேற்றுமையெல்லாம் வந்து மறையலாம் இல்லை. அதை வந்து மாரி செல்வராஜ் தான் வந்து அப்படியே கிளறி விடுறாருலாம் கிடையாது. மாரி செல்வராஜ் வந்து இந்த படத்தை நான் 5 படங்கள் இருக்குன்னா 5 படங்களும் நான் பார்த்துருக்கேன். சரி, பரியேறும் பெருமாளுக்கு பிறகு வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் தான் நான் பார்ப்பேன் எப்பவுமே. படம் ஃபினிஷிங்கில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார். இப்போ இதே நீங்கள் வந்து கர்ணன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியில் வந்து வன்முறை தான் தீர்வுன்ற மாதிரி முடிப்பார். அந்த கதாபாத்திரம், அந்த சம்பவம், ஆமா, அதுதான் நம்ம அதிகம் கவனமா, அதுதான் நான் சொல்றேன். நீங்க அதை வந்து நீங்க என்ன சொன்னாலும் இப்போ இங்க ஒவ்வொரு தனி மனிதனுக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல. என் பார்வையில வந்து கேட்டா ஏன் இப்படி முடிச்சிருக்கணும், அந்த போலீஸ் அதிகாரியே வந்து ஏன் மனம் திருந்திருக்க கூடாதா அப்படின்னு கூட நம்ம வந்து, ஏன்னா அங்க உயர் அதிகாரம்ன்றது அவரோட தான் முடியுது. இல்ல ஒரு மேடையில திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு, பரியேறும் பெருமாளுடைய கிளைமேக்ஸ் எனக்கு ஏற்புடையதா இல்ல, எனக்குள்ள அவ்வளவு ஒரு கோபம் இருக்குதா. அப்படி இல்லை சார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் இங்க பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் இந்த இடத்துல நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவரா பாக்குறேன். இப்ப நான் சொல்றேன், இப்ப அண்ணன் சொல்வாரு என்ன கேட்டா வந்து அதிகாரத்தை வந்து அடிக்கணும்னு சொல்வாரு.
அதிகாரத்தை அடிக்கணுன்றதான். அடிச்சா திருப்பி அடின்னு சொல்றது தான் அர்த்தம். திருப்பி அடின்றது இருக்குன்னா அதிகாரத்தை நான் சொல்றேன். அந்த திருப்பி அடின்றது எப்படி வேணா இருக்கலாம். அவர் சொல்றது அவருக்கு அதுக்கான நியாயம் வந்து அவர் கற்பிக்கலாம், அது வேற. நான் சொல்றேன்னா அதிகாரத்தை அடிக்கணுன்றது அதிகாரத்தை அடையணுன்ற நான். அவங்ககிட்ட அதிகாரத்தை வந்து நம்ம வந்து பார்த்தா நம்ம பறிக்கணும். அது எப்படி? அதுக்கான வேலை என்ன? அதுக்கான வேலையை தான் செய்யணும். அவன் அடிச்சா திருப்பி அடினா நம்மளை வந்து குற்றவாளியாக்கி ஜெயிலுக்கு அனுப்பிடுவான். இதான் எதுவாக இருந்தாலும் ஆதிக்க சிந்தனையா அடிச்சு நொறுக்கணுன்றது தானே சார். அடிச்சு நொறுக்கணுன்றது எப்படின்னு கேட்குறேன் நான். நீங்க வந்து அதுதான் நான் வந்து இந்த இடத்துல சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ நீங்க பேனால எழுதுறீங்க. சரி. அப்போ இந்த இடத்துல ஆயுதம் தேவைப்படுது. ஆமா. ஏன் எப்படி தேவைப்படுது? பேனால எழுதும்போது எதுக்கு ஆயுதம் தேவைன்னா, நீங்க சிறு வயதுல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பேனால எழுதிட்டே இருந்தோம்னு கேட்டீங்கன்னா அதுல டஸ்ட் வந்து அடைச்சிக்கும். அப்போ என்ன செய்யணும் கேட்டா, அந்த லிப் இருக்கு இல்லையா, அந்த பேனா முள், அதை கிளீன் பண்றதுக்கு கேட்டா ஒரு பிளேட் எடுத்து கிளீன் பண்ணும். பாத்திருக்கீங்களா? ஆமா சார், நான் பழகிருக்கேன். நான் பழகிருக்கேன். பேனா பயன்படுத்துற அத்தனை பேரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை எழுதிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேனா அந்த பேப்பர்ல இருக்கிற அந்த டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏறிடுச்சுனாக்கா அந்த எழுத்து வடிவம் பெறாது, அல்லது எழுத்தே வராமல் போயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து அதை கிளீன் பண்றதுக்கு என்ன தேவைப்படுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளேடு தேவைப்படும். சரி. அப்படிதான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து அப்படிதான் இருக்கணும். பேனாவை வந்து கிளீன் பண்றதுக்காக வந்து ஒரு 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 முள்ளையோ ஒரு வந்து ஒரு பிளேடோ எடுக்கணும் இல்லையா, அப்படிதான் இருக்கணும். ஆனா நாம என்ன கேட்டா பேனாவே தேவையில்லை, எடுறா பிளேட, அப்படி இருக்கக்கூடாது இல்ல. அந்த மாதிரி வந்து தீர்வு சொல்லியிருக்கிறாரான்னு பார்க்கணும். யாரு? மாரி செல்வராஜ். நான் என் பார்வையில் அப்படிதான் நான் சொல்றேன். இப்ப வெங்கடேஷ் நேதாஜி கூட ஒரு இடத்துல சொல்றாரு, சார் நீ பேனாவை பயன்படுத்து, கூடவே கத்தி வச்சுக்கோ, எப்பெல்லாம் வந்து உன் பேனாவால உன்னால சாதிக்க முடியாதுன்னு தோணுதோ அப்ப நீ இந்த கத்தியை எடுன்னு சொல்றாரு. நேதாஜி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனால் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்படியும் வந்து பாத்தீங்கன்னா அது கடைசியில நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறைப்படுத்துற மாதிரி தான் ஆகும். அப்ப நாம என்ன செய்யணும்? ஒரு நீண்ட காலம் ஆகும் தான், நான் இல்லை சொல்றேன். இப்ப நான் கேட்கிறேன், அண்ணன் திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே பார்லிமெண்ட்டை அண்ணன் வந்து ஒரு காலத்துல வந்து கேட்டா பொறுக்கிகளின் கூடாரம்னு சொன்னார், புரியுங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப இவர் போய் அங்க உட்கார்ந்துருக்கிறாருன்னா இவர் என்னமா போய் உட்கார்ந்துருக்காரு? ஒரு படித்த பண்பட்ட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுத்தறிவாதியாகவும் பார்க்கலாம். அது யாருக்கான நபரா அங்க இருக்காரு, யாருக்கான பிரதிநிதியா அவர் இருக்கிறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதியா இருக்கிறாரு, எப்படிப்பட்ட ஆளுமையா அங்க இருக்காரு. நீங்க அவர் வந்து எந்த அரசு துறையில வந்து பார்த்தீங்கன்னா கைரேகை நிபுணரா இருந்தார், அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் வந்து ஒரு மக்களுக்கான தலைவரா இருக்கிறாரு, அந்த மக்களை வந்து அறவழிப்படுத்துறாரு, அடையாளமா இருக்காரு. அடையாளம் வார்த்தை ஒண்ணு இருக்கு, பிடிச்சுக்கிறாங்க. திருப்பி அடிக்க சொன்னார், திருப்பி அடிக்க சொன்னார், திருப்பி அடிக்க சொன்னாரு. திருப்பி அடினா எதில் அடிக்க சொன்னார்? கையிலையா, கத்திலையா, எதில் அடிக்க சொன்னார்? புத்தியால, கல்வியால. அதுதான். அப்படிதான் நம்ம இங்க வந்து கட்டணும். நான் சொல்றது என்னுடைய வரை கட்டினா அதிகாரத்தை அடிக்கணும்ன்றதை விட அதிகாரத்தை அடையணும்ன்ற நான் கைப்பற்றணும். ஆமா, அதிகாரத்தை கைப்பற்றணும். அதுக்கான வேலைகள் என்ன? அதுக்கான வேலைகள் என்ன? அதை தான் நம்ம செய்யணும். நம்ம இந்த அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எமோஷனல் ஆகி நம்ம வந்து இந்த கர்ணன் படத்துல வந்து கடைசி காட்சி வரல, அந்த மாதிரி இந்த படத்துல வந்து மாரி செல்வராஜ் கொண்டு வரல. இல்ல சரி, இதுல கடைசி அவர் என்ன முடிக்கிறாருன்னா ஒரு இளைஞன் வந்து அவனுடைய முன்னேற்றத்துக்கு வந்து இந்த சாதி பிரச்சனைகள் வந்து ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு, அந்த முட்டுக்கட்டையிலேருந்து அவர் வந்து மீள்றாரு. அந்த மீள்றதுக்கு யாரெல்லாம் உதவிகரமா இருக்கிறாங்கன்றத அவர் சொல்லும்போது அந்த சமூகத்துல இருக்கிற வந்து கந்தசாமின்ற கேரக்டர் தான் வெங்கடேச பண்ணையார்ன்ற அந்த கேரக்டர் அவங்க வந்து உதவி பண்ற மாதிரி கட்டுறாரு. பாசிட்டிவா இருந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த கேரக்டர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு சொந்த சமுதாயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணத்தை மறுக்கும் போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும், அதுல எதுவும் அரசியல் பண்ணாம இப்ப இருக்கிற அரசியல் அரசியல் பண்ணுவாங்க. இது பிரிச்சு விட்டு நீ ஒரு தொகையை கொண்டா, நீ ஒரு தொகையை கொண்டா, பிரிச்சு விட்டுற, திருப்பி அவங்களே சேர்க்கணும்னா நீ ஒரு தொகையை கொண்டா, நீ ஒரு தொகையை கொண்டா, சேர்த்து விட்டுற. அந்த மாதிரி தலைவர்கள்லாம் இப்ப இருக்கிறாங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து பசுபதி பாண்டியன் என்ன பண்றாருன்னா, அந்த கேரக்டர் இருக்கிற அந்த அமீர் வந்து பாண்டியராஜன்ற அந்த கேரக்டர் அவனை கேட்டா அவனுக்கு ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிட்டு யார் மறுக்கிறானோ அந்த காதலியோட அண்ணனை வந்து கன்னத்தில் அரைஞ்சிட்டு அவங்கள வந்து சேர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு காட்சி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நெகிழ்வான காட்சிகள் படத்தில் பாசிட்டிவான ஒரு தகவலாக தான், இன்ஃபர்மேஷனாக தான் நமக்கு இருக்கு. இல்லை சார், நீங்கள் இப்போ நான் என்ன புரிதலுக்காக நான் கேட்குறேன், நீங்கள் சென்னையில் ஒரு திரையரங்கில் அமர்ந்து இந்த படத்தை பார்க்குறீங்க சார், இவ்வளோ நம்ம பேச முடியுது. இதே திரைப்படம் இப்போ தென் மாவட்டங்களில் யார்கிட்ட கோளாறு? இது வந்து மாரி செல்வராஜ் தப்பா? எனக்கு புரியல. இல்லைன்றீங்களா? நீங்கள் கிடையாது சார். மாரி செல்வராஜ் இங்க எங்க சார் ஒரு சமூக பதற்றத்தை மறுபடியும் ஏற்படுத்தாதா சார்? பாக்குறவங்களுக்கு ரீகால் பண்ணாரு. இது சமூக பதற்றமே இல்லை, ஏற்கனவே சமூக பதற்றம் இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலமா வந்து கேட்டா வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழல் உருவாகன்றது தான் என்னுடைய பார்வை சார். ஆனா காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு சார். ஒரு காட்சி சார், சார் ஒரு பேருந்துல சாதாரணமா ஒரு பாருங்க வெங்கடேஷ் பாருங்க, இந்த இடத்துல அந்த கேரக்டர் கந்தசாமின்ற கேரக்டர் வந்து
என்கவுண்டர் செய்யப்படுறது வந்து ஒரு கேரக்டர் வந்து காட்டுறாங்கன்னு கேட்டினா ஆள்காட்டி வேலை பண்ணாலும் இறக்குறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் பசுபதி பாண்டியனா இருக்கட்டும், படத்தில் வரக்கூடிய பாண்டியராஜன் கேரக்டராக இருக்கட்டும், ஒரு பெண் வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி வேலை செய்வாங்க, அப்பதான் கொல்லப்படுவார். உடல்நலம் சரியில்லை. அந்த இந்த பசுபதி பாண்டியன் இறக்கும் போது உங்களுக்கு அந்த வயசு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஆனா எங்களுக்கு தெரியும், எனக்கு அப்ப 32 வயசு கொல்லப்படும் போது எனக்கு வந்து 32 வயசு. அப்ப எப்படி சார் இருந்தது? அப்ப வந்து ஆமா இந்த பதட்டம், அதுதான் சொல்றேன்ல, ஒரு பெண் வந்து அடிப்படையிலே வந்து ஆள்காட்டி வேலை செய்வாங்க. நம்பிக்கை துரோகம் தான் இந்த இடத்துல. மாரி செல்வராஜ் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க எதிரிகளால் வீழ்த்தப்படவே இல்லை, 2 தலைவர்களுமே துரோகிகளால் வீழ்த்தப்படுறாங்க. என்கவுண்டர் பண்ணது காவல் நிர்வாகமா இருக்கலாம், சரிங்களா, இவர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மாற்று சாதிய சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், பசுபதி பாண்டியனை கொண்டு. ஆனால் யார் வந்து இங்க வந்து ஆள்காட்டி வேலை பண்ணது, யார் இங்க வந்து துரோகியா செயல்படுது, துரோகம் தான் அடிப்படையில காரணம்ன்றத சொல்றாரு. இதை சொல்றதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். கபடி படத்துல இதை சொல்லணுமான்னு கேக்குறேன். கண்டிப்பா சொல்லணும். கபடி விளையாட்டு படத்துல சொல்லணுமா கேக்குறேன் சார். இங்க ஒரு விஷயம், எத்தனை ரத்தம் தெரிக்கிற காட்சி பாத்தீங்களா? இல்ல நான் சொல்றது நீங்க சார் மனச்சான்றோட பேசுங்க சார். மனச்சான்று ரத்தம் கொட்ட கொட்ட ஒரு காட்சியை பதிவு பண்ணணுமா சார்? மிஞ்சிய மனசாட்சியோட நான் பேசுறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து மாரி செல்வராஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து சாதி பிரச்சனை மட்டுமே நீங்க படம் எடுத்திருந்தா அவர் வந்து இப்படி சொல்றாருங்க அப்படி சொன்னா. இது என்ன சொல்ல வர கேட்டா, ஒரு விளையாட்டு வீரர் வந்து மிதமிஞ்சிய காட்சிகள் வந்து அந்த விளையாட்டு காட்சிகள் தான். அந்த விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் இந்த சாதி கலவரத்தால். சார் நாங்கள்லாம் வந்து சார் சாதி கலவரத்தால் வந்து நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க தெரியும் சார். வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் கதவு ஜன்னலை திறந்து எட்டி பார்ப்போம். 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து போலீஸ் காவல்துறை வந்து வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைரனோட வந்து ஒழிச்சுக்கிட்டு வந்து வாகனங்கள் பறக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிராக்டரில் வந்து கத்தி கவடெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து ஒரு ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 சாதி பிரச்சனையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் வந்து உலா வரதை நாங்கள் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்த காட்சிகள். சரி, இப்பவும் இருக்காங்களா இல்லையா சார்? சார் இப்ப இருக்காங்களா இல்லையா? இந்த பாருங்க, எப்பவும் ஒரு பதற்றம் இருக்கா இல்லையா? இருக்கு சார். தென் மாவட்டம் இருக்கு. தென் மாவட்டங்கள்ல அந்த பதற்றம் நீங்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. இது நீங்கிற மாதிரி என்ன சார் காட்சி இருக்கு சார்? நீங்க என்ன காட்சி படம் பார்த்து அதுதான் இப்ப நான் நினைக்கிற டவுட் பண்றேன். இப்ப நீங்க படம் பார்க்கல நினைக்கிறேன். பாத்துட்டு சார், நான் படத்தை முழுசா பாத்துறேன். அதுதான் நீங்கிற மாதிரி என்ன சார் இருக்கு? அந்த படத்துல சொல்லக்கூடிய தீர்வு என்னன்னு பாருங்க சார். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க பரியேறும் பெரும்பாலாக இருக்கட்டும், இந்த முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப நீங்க சொல்லுங்க இந்த இடத்துல வந்து நல்ல கபடி படம் சார். இல்ல கபடி படல அவர் வந்து கபடிக்காக ஜப்பான் போகவே இல்லை. அப்பா எடுத்து வந்து இடுப்புல சொருகிற அந்த கத்தியை எடுத்து இந்த 4 போலீஸ்காரங்களை குத்திட்டாரு, இல்ல 4 மாட்டு சமூகத்தை குத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா சிறைக்கு போயிட்டாரு, ஜெயிலுக்கு போ அந்த வேன்ல ஏறிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட வந்து கையாடிட்டு போனாருன்னு சொன்னா நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கயிறு அதற்குன்னா கயிறு மேல் நடக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லிப்பானா அந்த கையில் எங்கே வந்து வன்முறை எடுத்துருவானோன்ற அந்த ஒரு பதற்றத்தோடு நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த இடத்துல உங்கள் பார்வை தான் பிரச்சனையே. நான் வந்து ஒரு 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 இளைஞனுடைய வந்து தகப்பனா நான் பார்த்தேன் அந்த படத்தை. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த பையன் எங்கே வந்து இப்போ நான் பசுபதி இடத்துல நான் இருக்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், பசுபதி இடத்துல நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை உள்வாங்க முடியுது. எந்த இடத்துல இந்த பையன் வந்து இந்த கத்தியை கையிலேருந்து வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை ஈடுபட்டுருவானோன்ற அந்த ஒரு பதட்டம் இருக்கு. அப்போ வந்து அந்த மாதிரி நடக்காம வந்து அவனை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அவனை வந்து போலீஸ் அதிகாரிகளை அட்வைஸ் பண்ணி அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுப்பி வைக்கிற அந்த காட்சியே ஒரு கக்கத்திலே வச்சு உங்களை காப்பாத்துறேன்னு அப்பா. அப்போ போதுங்களா? இதுதான் இங்கே அங்கே எல்லா அப்பனுக்கும் அதான் நிலமாங்க. எங்க தென் மாவட்டங்கள்ல நான் சொல்றேன், எல்லா அப்பனுங்களுக்கும் இதுதான் சிக்கல். இன்னைக்கும் முழுக்க முழுக்க நான் பார்த்தது அந்த அந்த இடத்துல நான் யாரை வந்து ஹீரோவாக எடுத்துக்க, நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வெங்கடேச பண்ணையரை ஹீரோவாக எடுத்துப்பீங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அமீரை வந்து ஹீரோ எடுத்துருந்தேன். நான் அந்த பார்வையில் பார்க்கவே இல்லை. ஏன் என்ன சொன்னா, நான் கதாநாயகனை கூட நான் ஹீரோவாக இருந்தேன். நான் பசுபதி தான் நான் ஹீரோவாக நான் பார்த்தேன் அந்த படத்தில். அதுக்கு அடுத்த ஹீரோன்னா நான் வந்து மாரி செல்வராஜை நான் பார்த்தேன். இந்த மாதிரி படங்கள் வரணும் சார். நான் இப்போ நான் ஏதாவது ஒரு சாதி பெருமையை அவர் சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் சொல்லுங்கள். மாரி செல்வராஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி பெருமையை சொன்னார், அந்த சாதி பெருமையை சொன்னார். 2 சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சமன்படுத்துறாரு. அடிப்படை காரணத்தை வந்து ரொம்ப இவ்வளோ துல்லியமாக வந்து யாரும் வந்து படம் பிடிச்சு காட்ட முடியாது. 2 தரப்புலையும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் பக்கங்களை காட்டினாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். 2 பக்கமும் நெகட்டிவ் இல்லை. ஒரு காட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக வந்து குண்டு வீசுகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கு வந்து அமீர் மீது. அந்த ஒரு காட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் கூட அது வந்து உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் கூட ஒருவேளை எடுத்தாங்களான்னு ஒன்று இருக்குது. இன்னொரு படி மேலே உண்மை சம்பவம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
பசுபதி பாண்டியனுடைய அவங்க துணைவியார் வந்து ஜெசிந்தா பாண்டியன் வந்து கொல்லப்படுவாங்க. இந்த மாதிரியான வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது தான் குண்டு வீசி அவங்க இவர் கண்ணு முன்னாடியே வந்து மனைவி வந்து கொல்லப்படுவாங்க. அப்படிலாம் இருக்குல்ல சார். சில காட்சிகள் வந்து நீ எதையுமே காட்டலன்னா படம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன ஒரு ஆட்ட பேருந்துல கொண்டு போறது அவ்வளவு பெரிய சண்டையா சார். நீங்க அதெல்லாம் நடந்தது. இந்த படங்கள் இன்னைக்கு உள்ள அது மிக இல்லையா? ஒவ்வொரு காலகட்டங்கள்ல சினிமால வந்து சில காட்சிகள் இருக்கு. இதே வந்து ஸ்டண்ட் காட்சிகள் வந்து ஒரு படத்தை ஒரு காலத்துல வந்து டிஷ்யூம் அடிச்சுப்பாங்க, பார்த்துருப்பீங்க சரிங்களா. இன்னும் நான் பிளாக் அண்ட் ஒயிட் பின்னாடி நீங்க போனீங்கன்னா, ரஞ்சன் காலத்துல வந்து நீங்க போனீங்கன்னா, அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல நீங்க போனீங்கன்னா அன்னைக்கு உள்ள சண்டை காட்சிகள் வேற. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டை காட்சிகள் வந்து ஒரு யதார்த்த நிலையில காட்டும் போது அமீர் கொல்லப்படுற அந்த காட்சிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய நீண்ட வந்து ஒரு கத்தி சண்டைலாம் இருக்காது. ஆனா பதட்டமா இருக்கும் சார். ஆமா, அதுதான் சொல்றேன். அது வந்து என்னன்னா அந்த காட்சி எடுக்கக்கூடிய இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இருக்கிற டெக்னீஷியன்கள் வேற மாதிரி ஆயிட்டாங்க. இருக்கிறதா அப்படியே காட்டணும். இன்னும் சொல்லணும், நிஜத்துல இது எப்படி இருக்கும்? இப்போ நீங்க ஒரு படத்துல இப்படி காட்டுறோம், நான் வெட்டுறதுலாம் நிஜத்துல வந்து எப்படி இருக்கும்? எனக்கே அந்த படம் பார்க்கும்போது ஒரு காட்சி இப்பவும் நான் உங்ககிட்ட பேசும்பொழுது நான் நினைவுல இருக்கு. அது ரொம்ப ஒரு பேருந்துல ஒரு ஆட்டோட போற ஒரு பயணம், ஆட்டை கூட்டு போறாங்க. அதால ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது இல்லையா? அது மாதிரி நடக்குமா? இல்ல நடக்கும் சார். இப்போ சார் அப்படி பார்த்தா இன்னைக்கு நிஜ சம்பவங்கள் பல சம்பவங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமா? இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. யாருக்காவது வந்து இந்த மாதிரி ஸ்விக்கி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து வெட்டுறதுக்கு வந்து போடணுன்றது யாருக்காவது தெரியுமா? யாராவது யோசிச்சோமா? அது அந்த மாதிரி ஏதாவது திங்கிங் வந்துதா? எப்படியோ போய் மாறு இடத்துல எப்படியோ போய் கொள்றாங்க. ஆனால் வந்து சாப்பாடு வந்து கொண்டு போகிற மாதிரி வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் ஆம்ஸ்டாங்குடைய அந்த மரணத்தை நம்ம பார்த்தோம்ல. இதெல்லாம் யாருன்னு. ஸோ நிஜத்தில் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். விசித்திரமான வந்து கொலை வழக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், கொலை சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பைசனை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இந்த படம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி காவல்துறையில் சார்ந்தவங்க வந்து கேட்டால் அந்த வீடுகளை உடைக்கிறது, தீ வைக்கிறது, இந்த காட்சி வந்து காட்டுறது நீங்கள் பார்த்துங்க. அது நிஜத்தில் கூட நடந்திருக்கலாம். அந்த ஜல்லிக்கட்டு இந்த பிரச்சனை நடந்த போதெல்லாம் அது மாதிரி நடந்தது. ஆனால் இந்த படத்தை வந்து அந்த காட்சி இல்லாமல் இருந்ததுன்னா இந்த படம் வந்து அவார்டு, தேசிய விருது வாங்குற அளவுக்கு தகுதியான படம். அந்த ஒரு காட்சி வந்து இவருக்கு இலக்கு வந்து தேசிய விருது வாங்கணுன்றதுக்காக வந்து மாரி செல்வராஜ் இந்த படத்தை எடுக்கல. அப்படி எடுத்திருந்தா இதெல்லாம் பார்த்துருப்பாரு. இது இந்த காட்சி சொன்னாக்கா நமக்கு வந்து அவார்டு கிடைக்காம போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எவ்வளவு சென்சார் ஆச்சுன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். அதுதான் அவர் சொல்றாரு ஒரு இடத்துல வந்து இந்த காணொலியில சொல்லும் போது, இந்த நேர்காணலில் சொல்லும் போது, நாங்க எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. ஆர்டிஸ்டை ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்றோம், ஆர்டிஸ்டை கன்வின்ஸ் பண்றோம், சென்சாரை கன்வின்ஸ் பண்றோம். இது எல்லாம் எடுத்து இந்த படத்தை டெலிவரி பண்ணும்போது அதுக்கப்புறம் இது நொட்டை இது சொட்டன்னு சொல்லக்கூடாது. இருக்கிற விஷயத்தை பார்க்கணும். அங்க என்ன பிரச்சனை, சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து சமூகம் அமைதியா இருக்கு அப்படி இல்லை, 2 தலைவர்களும் துரோகத்தால் வீழ்த்தப்படுறாங்கன்னு சொல்றாருல, அதுதான் அவங்களுக்கு சிக்கல். அது கிடையாது. ஆமா, ஆள் காட்டின்னு எங்க சமூகத்தில் இருக்கிறவங்களே நீ ஆள் காட்டின்னு சொல்றியா? யதார்த்த நிலையை சொல்லிதானே ஆகணும். யதார்த்த நிலையை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உண்டு சார். அது ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் வந்து ஒருத்தர் வந்து கேட்டா இது இன்னைக்கு நடக்கிறது இல்ல சதீஷ். அது மன்னர் காலம் தொட்டே இருக்கு சார். ஆள் காட்டின்றவ இருந்துகிட்டே இருப்பாமா. நான் கேட்கிறேன், மலையூர் மம்பட்டியான் ஆள் காட்டி தான் கொண்டாங்க. ஒவ்வொரு கேங்ஸ்டர் எல்லாம் இறந்து போன எல்லாரும் கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவன் வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தா ஆள் காட்டி இறந்துருப்பான். அது வந்து அது நம்ம நேரடியாக காட்டுறாங்க. இல்ல அது காட்டணுமான்னு கேக்குறாங்க. இதை காட்டணுமா? அவருக்கு வந்து விளையாட்டு கபடி தொடர்பான விளையாட்டு படத்துல இதெல்லாம் தேவையான்னு கேக்குறாங்க. இதெல்லாம் தேவையான்னு 3 பாலிடிக்ஸ் இருக்கு இந்த படத்துல. 3 பாலிடிக்ஸ் அவர் சொல்றாரு. இதை ஒண்ணு விட்டு இருந்தா கூட நீங்க சொல்றது கரெக்ட். சரி, முதல்ல என்னன்னு கேட்டா அந்த ஊர்ல இருக்கிற அந்த சாதிய ஏற்றத்தாழ்வு, இன்னொன்னு சொந்த சமூகத்துக்குள்ளேயே இருக்கிற ஏற்றத்தாழ்வு. சரி, 3வது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸுக்காக போகும்போது அங்க ஒரு அரசியல் இருக்கு பாத்தீங்களா, அதையும் சொல்றாரு. நீங்க பாத்தீங்களா, இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டும்தான் வந்து நான் ஏற்கனவே நான் சொன்னதை இங்க மறுபடியும் நான் பதிவு பண்றேன். வேற வழி இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு சமூகம் மட்டும்தான் நீங்க வந்து மூலவரை வரைக்கும் போக முடியும். இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு இருக்கு இல்லையா, இந்த விளையாட்டு போட்டியில மூலவரைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கருவறை சொல்றாங்கல்ல, அது வரைக்கும் போக முடியும். மூலவர் இருக்கும் வரை. ஆமா, மூலவர் இருக்கும் வரை. எது கருவறை? அது வரைக்கும் போக முடியும் ஒரு குறிப்பிட்ட சமூகம். மீதி எல்லாரும் இந்த நாயுடு, மூலையாரு, நாய்க்கரு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் நான் கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வெளியே. ஆமா, கருவறைக்கு வெளியில வந்து இந்த லைன் நிப்பாங்க இல்லையா, இந்த விபூதி இப்படி கையில வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்கும், ஒரு வாசல் இருக்கும்.
அங்க ஒரு நீங்க கணக்கு போட்டுங்களேன், அங்க நாயுடு, இங்க மொழியாரு, இங்க வந்து மத்த கம்யூனிட்டி கேட்டுக்கு வெளியில வந்து ஆமா சார், கோயிலுக்கு வெளியவே இருக்கும். அங்கதான் கேட்டுக்கு வெளியில எது ஆமா. அந்த கேட் கோயில் கதவுக்கு வெளியில. ஆமா, கதவுக்கெல்லாம் இல்ல, கேட்டுக்கு கேட்டுக்கு வெளியிலேயே இருந்து வெளியில தான் வந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ட்டு போறவங்களா இருக்காங்க. பட்டியல் வகுப்பு சார்ந்தவங்க இருப்பாங்க. அப்ப அவங்க எத்தனை ஸ்டெப்பும் தாண்டணும், புரியுதுங்களா? அததான் வந்து விளையாட்டுல இருக்கிற அரசியல். அதுதான் பேசியிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா, நீங்க வந்து அவங்களை போய் இந்த விளையாட்டு போட்டியில கலந்து பங்கேற்றவங்களை போய் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எந்த சமூகம் இருந்தாலும் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க இதை சொல்லுவாங்க. ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இதை சொல்றதுக்கு ஒரு துணிச்சல், தைரியம் வேணும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் வந்து அந்த கருவறை வரைக்கும் போக முடியும். அந்த விளையாட்டு போட்டின்ற அந்த கருவறை இருக்குல்ல, அதுகிட்ட போக முடியும். மற்றவங்க எல்லாம் ஒரு ஸ்டெப்பு கடைசியா வந்து யாரு பண்ணுறா அந்த பட்டியல் வகுப்பு சார்ந்தவனுக்கு எவ்வளவு சவால் இருக்கு பாருங்க. எத்தனை ஸ்டெப் அவன் அப்போ கூட அவன் வந்து கருவறைக்கெல்லாம் போக முடியாது, அங்க போக முடியாது. அந்த ஃப்ரண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இது வாங்குறாங்க, விபூதி வாங்குறாங்க, அந்த இடத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணலாம், இவ்வளவு ஸ்டெப் போராட்டம் நடத்தணும். அதைத்தான் மாரி செல்வராஜ் வந்து கரெக்டா சொல்லியிருக்கான். அவனை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. சும்மா அவனை கலாய்க்கிறதுக்காக என்ன பண்றான்னு கேட்டா, இதை பண்றாங்க அதை பண்றாங்கன்னு. மனசாட்சி உள்ளவங்க தெரியும், இங்க வன்முறைக்கான படமே கிடையாது. அந்த வன்முறைகளை ஏன் இல்லைன்றதை நான் சொல்ல கேட்டீங்கன்னா, நிமிடங்கள் பாருங்க, ஸ்டண்ட் காட்சிகளோட நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா சிலது நொடியிலே முடிஞ்சிடும். சரி, நிமிடங்கள் கூட போகாது. இப்போ அமீர் கொல்லப்படுற காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஸ்டண்ட்டாக காட்ட முடியும். வடச்சென்னையில காமிச்சிருப்பாங்க, பெருசாக காமிச்சிருப்பாங்க. எவ்வளோ நேரம் காட்டுவாங்க, ஹார்ட் பீட் அடிச்சுக்கும். வெற்றிமாறன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அமீரை கொல்ற அந்த காட்சியை எல்லாருக்கும் ஹார்ட் பீட் வந்து அடிக்கும். இது அப்படி இருக்கும். ஆமா, வடச்சென்னை அந்த காட்சி. இதுல அமீர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்ணு மிக்கிற நேரத்துல உள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிழவன் கத்துற மாதிரியும் உள்ள ரூம்ல இருந்து வந்து கொல்ற மாதிரி காட்டணும். அங்கதான் நீங்க பாத்தணும். நீங்க நீண்ட நேரம் வந்து ஒரு வன்முறை என்னங்க, இவர் வெட்டுறாரு, அவர் வெட்டுறாரு, இவர் வெட்டுறாரு, இவர் வெட்டுறாரு, ரத்தம் தெரிக்குது, இப்படி பண்ணுங்க. பெண்கள் முகத்துல ரத்தம் தெரிக்குது. அதெல்லாம் என்ன வெட்டுறாங்க, துடி துடிச்சு செத்துறாங்க, அவ்வளவுதான். சுருக்கமா தான் இருக்கு. ஸ்டண்ட் காட்சிகள் வந்து இதே தான் வந்து இவங்க வந்து ஒரு சில சொல்றாங்க. இந்த மாரி செல்வராஜ் எப்பவுமே இப்படிதாங்க. குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்கலாமா சார்? தாராளமா பார்க்கலாம். நீங்க இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து தீர்வுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா இவன் வந்து அந்த துருவ விக்ரம் வந்து கத்தியில வந்து பாத்தீங்கன்னா வந்து போலீஸ்காரங்களை குத்திடுறான், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 4 ஜாதிக்காரன் மாட்டு சாமுத்திரம் குத்திட்டு ஜெயிலுக்கு போறான்னு சொன்னா நானே சொல்வேன், இது வேண்டாம், இந்த படத்தை பேன் பண்ண சொல்வேன். கடைசி தீர்வு தான் இங்க முக்கியம். அந்த தீர்வை சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ இப்படி எடுத்தா ஓடாதுங்க, இப்படிலாம் எடுத்தா ஓடுமாங்க, எடுக்க சொல்லுங்க, கத்தியை பட்டா கத்தி எடுக்க சொல்லுங்க, இது தொண்டையில பிடிச்சி அமுக்க சொல்லுங்க. கர்னல்ல எப்படி அமுக்குறான் பாருங்க, கர்னல் வச்சு அமுக்குறான் பாருங்க. கடைசியா நட்டியோட அந்த கழுத்துல வச்சு அங்க ஒரு வீர வசனத்தை பேசிட்டு, இது நீ கண்ணபிரான் இருக்கலாம், நான் வந்து இதுவா இருக்கக்கூடாது அந்த பேரை சொல்லிட்டு இருக்க இல்லையா. இதுதான் வந்து நான் சொல்றேன், ஒரே இயக்குனர் தான். அந்த கதையில எனக்கு அந்த கிளைமேக்ஸா எனக்கு உடன்பாடு இல்லை. இதுல சரி, இதுல வந்து எனக்கு உடன்பாடு இருக்கு. அப்போ ஜெயிக்கிறான், எப்படி ஜெயிக்கிறான், அதுதான் கத்தி அடிச்சு ஜெயிக்கல, புத்தியால. அந்த இடத்துல எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி, எல்லாருமே அந்த ஊர் கிராமமே டிவியில உட்காந்து அவனுடைய அச்சீவ்மெண்ட்டை பார்க்குற மாதிரி. இதை விட எப்படி சார் ஒரு கிளைமேக்ஸ்ல ஒருத்தங்க கொடுக்க முடியும்? இதுக்கு அவார்டு தரலன்னா அந்த அவார்டுக்கு கேவலம், அந்த அவார்டுக்கு அசிங்கம். இந்த படத்துக்கு அவார்டு தரலன்னா அந்த அவார்டுக்கு அசிங்கம். ஒரு சில காட்சிகள் வேணா சொல்லலாம், நான் அதுதான் கோடிட்டு காட்டினேன் நான், காவல்துறை அதிகாரி. அதே சமயத்தில் காவல்துறை பாசிட்டிவாகவும் காட்டிட்டு கிளைமேக்ஸ்ல பெரும் உதவி பண்றாங்க. ரொம்ப பிடிச்ச விஷயமே பாராட்டி அனுப்புவார். அந்த ஊர் மக்கள் வந்து ஒன்று கூடி இவனை அனுப்பி இருந்தாங்கன்னா கூட அதை கூட நான் ஏத்துக்க மாட்டேன். காவல்துறை அதிகாரியே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா எல்லாமே இப்படிதான் காட்டிக்கிறாங்க நமக்கு. இது போலீஸ்காரன்லாம் யார் தெரியுமில்ல, மிகப்பெரிய வில்லனுங்க, அது மாட்டி இருக்கு, அடிச்சிருவானுங்க, இது உங்களை வளர விட மாட்டாங்க. அதுல வந்து கூட இருக்க அதிகாரிக்கு தெரியல, பக்கத்துல இருக்கிற ஒரு யூத் சொல்லுவார், இவர் தான் பிளேயரா இருக்காரு, இந்தியா. ஏன் அந்த அதிகாரியே வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து இந்த வசனத்தை பேசிட்டு, தம்பி நீ வந்து பிரபலமான நீ வந்து விளையாட்டு வீரர் தான் தம்பி நீ அப்படி சொல்லி பேரை சொல்லல. அதுல ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு சார், அது தலைமுறை மாறி இருக்கு. அதுதான் அடுத்த தலைமுறை பிள்ளை மாறி இருக்கு. தெரியல இவர் யார் தெரியுமா, இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரபலமான வந்து ஒரு விளையாட்டு வந்து கபடி பக்கத்துல வந்து ஒருத்தர் சொல்லுவார். சூப்பர் சீன் சார், ஒரு தலைமுறையே மாறி இருக்குன்னு வராது, வேற லெவல் சார் இது. சார் ஒரு வரியில பைசனை பத்தி சொல்லணும், ஒரு வார்த்தையில ஒரு, அதுதான் பைசன் அப்படின்னா ஒரு வார்த்தையில சார். பைசனா ஒரே வார்த்தை சார். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து அவார்டு வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணக்கூடிய ஒரு படம், ஒரே வருஷம். சரி, அவார்டு கொடுக்கலன்னா அந்த அவார்டுகளுக்கு தான் வந்து அசிங்கம். இதுக்கு கொடுக்காம வேற எதுக்குடா கொடுப்பீங்க அவார்டு, நான் கேட்கிறேன். அப்ப இந்த அவார்டுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு
இந்த தேசிய அவார்டா இருக்கட்டும் வந்து மாநிலத்தில் இருக்கிற எந்த அவார்டுமே இந்த படத்துக்கு நீங்க கொடுக்கலன்னா வன்முறையை வேணான்னு சொல்லக்கூடிய படம் அதை வன்முறையை கொஞ்சம் சொல்லிட்டு தான் சொல்ல முடியும். வன்முறையா சொல்லாம வன்முறை வேணாம்னு சொல்ல முடியாது சார். சரி, வன்முறையை கொஞ்சம் காட்டிட்டு தான் இந்த வன்முறை வேணாம்னு சொல்லணும். வன்முறையை மறுக்கணும். அப்ப இந்த படத்துக்கு அவார்டு கூட வேற எந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னா என் கேள்வி. தொடர்ந்து மற்றவர்கள் பேசுறது வேற, நான் பேசுறது வேற. இப்ப நான் வந்து மாரி செல்வராஜ் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி பிடிச்சி பேசணும்னு நான் பேசவே இல்லை. எனக்கு மாரி செல்வராஜா ஒண்ணுதான், மற்ற சமூகத்தை சார்ந்தாலும் நான் ஒரே பார்வையில் தான் பார்க்குறேன். நான் வந்து மாரி செல்வராஜை இந்த குறிப்பிட்ட சமூகத்தோட அந்த கூண்டுக்குள்ள அடைக்க நான் விரும்பவே இல்லை. ஒரு படைப்பாளியை வந்து நம்ம படைப்பாளியாக பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலைஞனுடைய முந்தைய படத்தை பாருங்க, அதுலேயும் சில ஒரு மாற்று கருத்து சில கருத்து இருக்கு. பரியேறும், அதனால தான் நான் மீண்டும் சொன்னேன், பரியேறும் பெரும்பாலுக்கு பிறகு வந்து இந்த படம் வந்து என்னை ரொம்ப ஈர்த்த படம் சொல்றது காரணமே அதுதான். ஏன்னா அதில் வந்து பாசிட்டிவான மெசேஜ் கடைசியாக முடிக்கும் போது பாசிட்டிவாக முடிக்கணும் சார். கடைசியாக முடிக்கும் போது நீங்கள் ஓப்பனிங் நல்லா கொடுத்துட்டு இது கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக முடிச்சிங்கன்னா அது நல்லது இல்லை. இங்கே ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவாக தான் அச்சீவ் பண்ணுற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அது சென்டிமெண்ட்டாக கூட சில அறிவாளிக்கு கேட்குறாங்க. என்னன்னு கேட்டால் அவர் தான் முதலே சொல்லிட்டாரு, ஜப்பானில் போயிட்டு கப் அடிக்கிறதுக்கு போயிட்டாருன்னு வந்து காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பமும் பாசிட்டிவாக காட்டுறாரு, கடைசியாக முடிக்கும் போதும் பாசிட்டிவாக, இடையில தான் இந்த நெகட்டிவ் காட்சிகள். சரி, அப்படிதான் இதை நம்ம பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார்.